மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஜனநாயகத்தோட அடிநாதமே இதுதான். தமிழக மக்கள் மாபெரும் ஜனநாயக புரட்சியை ஏற்படுத்தி 1967க்கு அப்புறம் திராவிட கட்சிகள் அல்லாத தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களித்து ஜனநாயகத்தோட சக்தியையும் அழகையும் பிரம்மாண்டத்தையும் இன்னொரு தடவை நம்ம எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தியிருக்காங்க. மிக சாதாரணமாக ஒரு ஜனநாயக நாடாக ஆயிடல. 200 ஆண்டு காலனித்துவ ஆட்சிக்கு அப்புறம் B.R. அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் இவங்களை போன்ற தலைவர்கள் கிட்ட இந்தியாவோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற பொறுப்பு இருந்தது. கல்வி அறிவில்லாத ஒரு தேசத்தால் ஜனநாயகத்தை முழுசாக கையாள முடியாதுன்னு பல நாடுகள் பயப்பட்ட போது, நம்மளை பற்றி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ண போது இந்த இந்திய தலைவர்கள் 3 பேரும் தைரியமான ஒரு முடிவை எடுத்தாங்க. எதுக்காக ஜனநாயகம்? சுதந்திர போராட்டம், அதாவது இந்திய சுதந்திர போராட்டம் வெறும் பிரிட்டிஷாருக்கு எதிரான போராட்டம் இல்லை, வெறும் வெளிநாட்டினவரை இந்தியா விட்டு வெளியேற்ற போராட்டம் இல்லை, அது சுயராஜ்யம் பற்றியது. இந்திய தேசிய காங்கிரஸ் பல தசாப்தங்களாக உள்நாட்டு ஜனநாயக தேர்தல்களை பின்பற்றி தான் வந்தது. நூற்றுக்கணக்கான மொழிகள், மதங்கள், ஜாதிகள் கொண்ட இந்தியாவில் ஜனநாயகம் மட்டுமே எந்த ஒரு குழுவுக்கும் குரல் கொடுக்க முடியும்னு இந்திய தேச தலைவர்கள் ரொம்ப தீர்க்கமாக நம்பினாங்க. B.R. அம்பேத்கரும் அரசியலில் ஒரு மனிதன், ஒரு வாக்கு, ஒரு மதிப்பு, இந்த கோட்பாடு தான் சமூக பொருளாதார சமத்துவத்தை நமக்கு அடையிறதுக்கு உதவும்னு ரொம்ப தீர்க்கமாக நம்பினார், நமக்கு சொல்லவும் செஞ்சார். 1909 வருஷத்துலேருந்து 1945 வருஷம் வரைக்கும் பிரிட்டிஷ் மேற்பார்வையின் கீழே படிப்படியாக இந்திய ஜனநாயகம் உருவாச்சு. இந்திய ஜனநாயக நாடாக ஒரே நாளில் ஆயிடல. ஆரம்பத்தில் செல்வந்தர்கள், வரி கட்டுபவர்கள், படித்தவர்கள், நிலம் உள்ளவர்கள் இவங்க மட்டுமே வாக்களிக்க முடியும். இன்றைக்கி நம்ம இந்தியாவில் பிறந்திருந்தா 18 வயசு நமக்கு முடிஞ்சிருந்தா நம்ம யாராக இருந்தாலும், நமக்கு அதுக்கப்புறம் எத்தனை வயசாக இருந்தாலும் வாக்குரிமை அப்படிங்கிற உரிமை நம்ம எல்லார் கையிலையும் இன்றைக்கி இருக்குது. ஆனால் 1920களில் மக்கள் தொகையில் 3% குறைவானவர்களுக்கு மட்டுமே வாக்குரிமை இருந்தது. பிரிட்டிஷார் நம்மளை பிரித்தாளும் சூழ்ச்சியை பயன்படுத்தி முஸ்லிம்ஸு, சீக்ஸு இந்த மாதிரி தனித்தனியாக மத ரீதியான தொகுதிகளை உருவாக்குனாங்க. இந்தியாவோட முதல் ஜென்ரல் எலெக்ஷன்ஸ், முதல் பொது தேர்தல் 1951-52 வருஷத்தில் நடந்ததுங்க. இது இந்தியாவோட பெரிய டெஸ்ட் ரன்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய சோதனை ஓட்டம்னு நம்ம சொல்லலாம். செல்வம் மிகுந்தவங்க இல்லைனா கல்வி தகுதி இருக்கிறவங்கன்னு பார்க்காம இந்திய பிரஜைகள் அனைவருக்கும், 21 வயசு முழுமை அடைஞ்ச இந்திய பிரஜைகள் அனைவருக்கும் வாக்குரிமையை இந்தியா வழங்கியது. இன்றைக்கி நம்ம 18 வயசுக்கு எப்படி அப்புறம் நம்ம ஓட்டு போடுறோமோ, முதல் எலெக்ஷன்ஸில் 21 வயசு முடிஞ்சவங்க எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. வளர்ந்த நாடுகளே பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கிறதுக்கு பல டெக்கேட்ஸ் எடுத்துட்ட நேரத்தில் இந்தியா தன்னோட முதல் எலெக்ஷன்ஸ்லேயே பெண்களுக்கும் ஓட்டுரிமை வழங்கியது. இன்றைக்கும் அமெரிக்காவில் ஒரு லேடி பிரசிடெண்ட் கூட இருந்தது இல்லைங்க. இதை பார்க்கும்போது இந்தியா எப்பயுமே எப்படி வந்து சிந்தனையில் வந்து ஓப்பனாக முன்னேறின சமூகம்னு நமக்கு தெரியும். முதல் எலெக்ஷன்ஸ்லேயே எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்தாங்க. இந்தியா சந்தித்த சவால்களில் முக்கியமானது கல்வி அறிவு இல்லாதது. 173 மில்லியன் வாக்காளர்கள் அப்போ நமக்கு இருந்தாங்க. அவங்களில் 85% பேருக்கு எழுத படிக்க தெரியாது. முக்கால்வாசி பெரும்பான்மையான மக்களுக்கு எழுத படிக்க தெரியாதுன்ற காரணத்துக்காக தான் இந்த படிப்பறிவு இல்லாத வாக்காளர்களுக்கு இந்த ஓட்டு போடுற உரிமை முழுசாக போய் சேரணுங்கிறதுக்காக தான் தேர்தல் ஆணையம் சின்னங்களை வந்து மக்களுக்கு கொடுத்தது. கள்ள வாக்குகளை தடுக்கிறதுக்காக அழியாத மையம், இன்றைக்கும் நம்ம இடத்துக்கு கையால் காட்டி விரல் போடுறாங்கல்ல, 2 மில்லியன் எஃகு வாக்குப்பெட்டிகளும் அதை பூட்டி வைக்கிறதுக்காக நம்ம வந்து வாங்கி வச்சு ரொம்ப அழகாக இந்த எலெக்ஷன்ஸை நடத்தினாங்க. இன்றைக்கி இந்தியா உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயகம். 73 மில்லியன் வாக்காளர்கள் அன்றைக்கி இருந்த நிலைமையில் இன்றைக்கி நமக்கு 960 மில்லியன் வாக்காளர்களுக்கு மேலே இருக்காங்க. காகித வாக்குப்பெட்டிகள், எஃகு பெட்டிகள் இவங்கெல்லாம் நீக்கப்பட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் இன்றைக்கி நம்ம ஓட் போடுறோம். வாக்களிக்கிற வயது 21 வயதுலேருந்து 18 வயதாக குறைக்கப்பட்டிருக்கு. 1988 வருஷத்துலேருந்து 18 வயசு நமக்கு முடிஞ்சிருந்தாலே எல்லா இந்திய பிரஜைகளும் ஓட்டு வந்து பதிவு பண்ண முடியும். 1,96,000 வாக்குச்சாவடிகள்லேருந்து இன்றைக்கி நம்ம 1 மில்லியன் வாக்குச்சாவடிகளுக்கு மேலே நம்ம வந்து முன்னேறி வந்திருக்கோம். இந்திய தேர்தல் ஆணையத்தோட அதிகாரம், இந்திய தேர்தல் ஆணையம் உலகின் சக்தி வாய்ந்த அமைப்புகளில் ஒன்று. ஒவ்வொரு வாக்காளருக்கும் 2 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே ஒரு வாக்குச்சாவடி இருப்பதை இந்த இந்திய தேர்தல் ஆணையம் தாங்க உறுதி செய்து. குஜராத் காட்டில் ஒரே ஒரு வாக்காளர்களுக்காகவும் இவங்க வந்து வாக்குச்சாவடி அமைப்பாங்க. ஒரே ஒரு ஓட்டில் ஒருத்தர் ஜெயித்தாலும் அவர் தான் வெற்றியாளர்னு அறிவிக்கிற அதிகாரம் இந்த இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்குது.
வார கணக்கில் நடந்த வாக்கு எண்ணிக்கை இன்றைக்கி சில மணி நேரங்கள்லேயே முடிஞ்சு நமக்கு முக்கிய மந்திரி யார், எம்எல்ஏக்கள் யார் எல்லாமே நமக்கு சில மணி நேரங்களில் தெரியறது. தேர்தல் ஆணையத்தோட பிரம்மாண்டமான வளர்ச்சியை நமக்கு காட்டுது. இந்தியாவில் ஜனநாயகன்றது ஒரு விபத்து, இந்திய ஜனநாயகம் ஒரு ஃப்ளூக்கு, இப்படியெல்லாம் 1950களில் மேற்கத்திய பத்திரிகையாளர்களுக்கு பல காமெண்ட்டை நம்மளை பற்றி தெரிவித்தாலும் இன்றைக்கி உலகத்தின் மிகப்பெரிய பிரம்மாண்ட ஜனநாயக நாடாக இந்தியா வளர்ந்து நிற்குது. கோடிக்கணக்கான மக்கள் வரிசையில் நின்று ஓட்டு போட்டு இந்த நாட்டோட தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஜனநாயகத்தோட அழகு, பிரம்மாண்டம், சக்தி இது எல்லாத்தையுமே இந்தியா உணர்ந்தே இருந்திருக்கு. ஜெய்ஹிந்த்.